இயேசுவே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கணவருக்கு 1.5 வருஷமாக முதுகில் தோல் பிரச்சனை இருந்தது. அப்போ நாங்கள் ஆறுதலின் ஒரு நாள் கூட்டத்துக்கு போவோம். அங்கே போய் ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணோம். அதே மாதிரி ஜப எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு அதை 1 மந்த்து ஃபுல்லாகவே நாங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டே வந்தோம். 1 மந்த்லேயே அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் மெட்டில்டா, சென்னையிலேருந்து வரேன். கடந்த 2021ஆம் ஆண்டு என்னுடைய செகண்ட் சன்னுக்காக அலையன்ஸ் பார்க்க நாங்கள் ஜெபத்துடன் மார்வல் மேட்ரிமோனியில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். அவனுக்கு கர்த்தர் அற்புதமாக திருமணத்தை ஆயத்தப்படுத்தி ஆகஸ்ட் 21 அவனுக்கு மேரேஜ் நடந்தது. பிரதரும் மேரேஜுக்கு வந்திருந்தாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாங்க. அதே மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் அனுதின மங்கள வார்த்தையை நான் தினமும் கேட்பேன். அதன் மூலமாக என் மகனுக்கு குழந்தை பார்க்க கிடைக்கணும்னு சொல்லி நான் தினமும் ஜெபிச்சுட்டே இருப்பேன். இந்த மார்ச் 1ஆம் தேதி பிரதர் பேசின வார்த்தை சங்கீதம் 9:18 பேசினாங்க. எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை என்ற அந்த வார்த்தையை சொல்லி அவங்க சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அவங்க விண்ணப்பத்தை நிறைவேற்றுவாராக என்று சொன்னார். அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். எனக்குன்னே அந்த வார்த்தை சொன்னது போல அதை நான் பிடித்து கொண்டேன். என் மகனுக்காக அந்த நாளிலே கண்ணீரோடு ஜெபித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாரம் அந்த நாளில் எனக்கு போயிடுச்சு. அந்த நாளிலேருந்து நான் விசுவாசத்தோடு மகனுக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று நான் சொல்லிட்டு இருந்தேன். கர்த்தர் அற்புதமாக மார்ச் 3rd வீக்கு பிள்ளைங்க டாக்டர்கிட்ட செக்கப் போகும்போது மகள் கன்சீவாக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் விசுவாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கடந்த வாரம் ஸ்கேனை எடுத்து பார்த்த போதும் குழந்தை எல்லாவற்றிலும் நார்மலாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அநேக அற்புதங்களை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இன்றைக்கு பரலோகம் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது, என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்புல தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு கணவன் மனைவிக்குள்ளால சண்டை. 2 பேரும் சண்டையில தனித்தனி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான், அவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. எவ்வளவோ கவுன்சிலிங் வச்சு பார்த்தாங்க, மீடியேஷன் வச்சாங்க, ஒன்றும் நடக்கல. கடைசியா டைவர்ஸ் ஆகிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். 2 நாள் கழிச்சா ஜட்ஜ்மெண்ட். 2 நாளைக்கு முன்னாடி அந்த பையனுடைய அம்மாவும் சகோதரியும் என்னை பார்க்க வர்றாங்க. ஐயா, இது மாதிரி இருக்கு, எங்க குடும்பத்திலே இது வரைக்கும் அப்படி ஒரு கேவலமான காரியம் நடக்கல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அட்வொகேட்டை சொல்லிட்டாரு, நாளைக்கு டைவர்ஸ் தாம்மா, என்ன வேற ஒன்றும் பண்ண முடியல, ஆர்கியூமெண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவன் ஒத்த காலில் நிற்கிறான், அந்த பொண்ணு ஒத்த காலில் நிற்க, அவங்க குடும்பத்தார் எல்லாரும் ஒத்த காலில் நிற்கிறாங்க. டைவர்ஸ் தான் வேணும்னு, அதனால வேற வழி இல்லாம உன் பையனுக்கு வேற பொண்ணு பார்த்துருன்னு எங்க அட்வொகேட் கூட சொல்லிட்டாங்க. ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. என் வீட்டுக்கு வந்த மருமக அவ தான் கடைசி வரைக்கும் என்னுடைய மகன் கூட வாழணும். இந்த தாயினுடைய ஏக்கம். அவங்க சொல்றாங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, திங்கக்கிழமை ஜட்ஜ்மெண்ட், இவங்க வெள்ளிக்கிழமை என்னை பார்க்க வர்றாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அதான் சொன்னேன், ஒரு தரிசனம் 2 மாடியை நான் பார்க்கிறேன். அதுல கீழ் மாடியில 2 கை அப்படியே பிரிஞ்சு நிக்குது. ஒரு ஆண் கையும் பெண் கையும் 2ம் கீழ்த்தளத்துல அப்படி இறங்கி நிக்குது. ஆனா மேல் தளத்துல அதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் நான் பார்க்கிறேன். அந்த மேல் ஃப்ளோர்ல இதே சேம்
2 கைகளும் இணைஞ்சு நிற்கிறது என்னுடைய ஆவியிலே பார்த்தேன். அப்போ ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் அவங்கள பிரிக்கத்தான் முயற்சிக்கும், பிரிக்கிற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் நாளை கழிச்சு வரப்போகுது. திங்கக்கிழமை பிரிச்சாச்சுன்னு தான் ஜட்ஜ்மெண்ட், டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, இது நான் இணைத்த இணைப்பு, எனவே மேல் பரலோகத்துல இது முறிக்கப்படல, கீழே தான் முறிக்கப்பட்டிருக்கிறது, அதனால அவர்களுக்கு மறுபடியும் வாழ்வு இருக்கிறது என்று சொன்னார். அந்த அம்மாட்ட ஒரே ஒரு காரியத்தை தான் ஆலோசனையா சொன்னேன். அம்மா ஒன்றும் இல்லை, ஆண்டவரே சொல்லிட்டாரு, நாளை கழிச்சு டைவர்ஸ் தான் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டார். ஆனா ஆண்டவர் மறுபடியும் இணைப்பேன்னு சொல்லிட்டார். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஜட்ஜ்மெண்ட் முடிச்சு வெளியே வந்த உடனே நேரம் உங்க மருமகள்கிட்ட நீங்க போய், ஒன்றும் கெட்டு போகலம்மா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, அவ கையை பிடிச்சிட்டு இப்படி சொல்லிருங்க, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலம்மா, நீ எங்கள் வீட்டுக்கு வாம்மா, உனக்கு என்ன வசதி வேணுமோ நான் பண்ணி வைக்கிறேன், நீ தனியாக வேணும்னா கூட உன் புருஷனுக்கு கூட நான் தனி கொடுத்தனும் கூட வச்சிடுறேன், தயவு செய்து நீ பிரிஞ்சு போயிடாதம்மான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. 11th hour miracle will happen. ஆண்டவர் சொன்ன கடைசி நிமிஷத்துல தற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர், ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர், உன் மருமகளுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்புவார். அல்லேலூயா சொல்லி அனுப்பி விட்டேன். இந்த அம்மா போயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், டைவர்ஸ் முடிச்சு ஆர்டர் வாங்கிட்டு வெளியே வருவாங்க, அந்த அம்மா மருமகளுக்கு கையை பிடிச்சிட்டு சொல்லுங்கன்னு போனாங்க. இவங்க 2 பேரும் 2 கார்ல வந்தாங்க, அவங்க குடும்பத்தாரெலாம் அப்படி போறாங்க, இவங்க இப்படி போறாங்க. போய் நின்னாச்சு, ஜட்ஜ் வந்து டைவர்ஸ் கொடுத்தாச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரும் அடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்ச உடனே அவ கார் அந்த பக்கம் நிக்கி, இவங்க வந்த கார் இந்த பக்கம் நிக்குது. அந்த மாமியார் சொன்ன சாட்சி எனக்கு இன்னும் அப்படியே விஷுவல் அப்படியே கண்ணு முன்னால நிக்குது. அவங்க சொல்றாங்க, அவ எல்லாம் வாங்கிட்டு கார்ல ஏறுறதுக்கு ஒரு காலை எடுத்து காருக்குள்ள வச்சாச்சு, இன்னொரு கால் தான் வெளியே இருக்கு, அந்த காலை தூக்கி உள்ள வச்சாச்சுன்னா டோர் லாக் பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாமியார் ஓடி போய் கையை பிடிக்கல, காலில் விழுந்துட்டாங்க. அத்தனை கோர்ட்ல அத்தனை ஜனங்களுக்கு முன்னால வயசை கூட பார்க்காம தம் பிள்ளை வாழணும், என் மகன் வாழணுன்றதுக்காக வேண்டி நேரம் அந்த சின்ன பொண்ணு மருமகளுடைய காலில் போய் பிடிச்சிட்டு, ஏம்மா உன் காலில் விழுற, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, என் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால நானே பேசி சரி பண்ணி தந்துடுறேம்மா, இப்போ இல்லாமல் ரொம்ப அழுறான், நீ தான் வேணும்னு ரொம்ப ஆண்டோடத்துல உபவாசம் எல்லாம் இருந்து ஜெபம் பண்ணுறான், அதனால தயவு செய்து நீ கோவிச்சிட்டு போயிடாதம்மா, நீ எங்கள் வீட்டுக்கு வாமான்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில், என்னத்தை இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, நான் சின்ன பொண்ணு, என் காலில் நீங்கள் விழக்கூடாது, நான் உடனே உங்கள் கூட வரேன்னா உள்ளே எடுத்து வச்ச காலை வெளியே எடுத்து வச்சா, நேரம் புருஷ வண்டியில் யாருன்னா நேரம் வீட்டுக்கு போனாங்க. அடுத்த மாதமே கர்த்தர் அவளை சந்தோஷமான பிள்ளை தாச்சி ஆக்கினார். இன்னைக்கு மகிமையாக 3 பிள்ளைகளையும் பெற்று அவ்வளவு சந்தோஷமாய் அந்த குடும்பம் இருக்கிறது. ஜீவனை தருகிற ஆண்டவர், வாழ்க்கை கொடுக்கிற ஆண்டவர், நம்பிக்கை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. அந்த தாயாருக்கு கடைசியா ஒரு நம்பிக்கை இருந்து எவ்வளவோ பேரை போய் பஞ்சாயத்து பேச அனுப்பினோம், பிரயோஜனம் இல்லை. மீடியேஷன் வச்ச பிரயோஜனம் இல்லை, கவுன்சிலிங் வச்ச பிரயோஜனம் இல்லை. ஆனால் கடைசியாக ஆண்டவரை தேடி, ஆண்டவரை நீர் இந்த விஷயத்துல தலையிட வேண்டும், நீங்க தலையிட்டா என் பிள்ளை வாழுவான். கடைசியாக ஆண்டவரிடத்துல வந்தாள். நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்க அடைக்கல பட்டணத்துக்கு பிரச்சனையோடு வர்றவங்களை பார்த்து சொல்லுவேன், அம்மா கவலைப்படாம சமாதானமா போங்க, ஏன்னா நேத்தைக்கு வரைக்கும் இது உங்க வீட்டு பிரச்சனை. எப்போ உன் வீட்டுக்குள்ளால வச்சு உன் மனசுக்குள்ள வச்சு புழுங்கி உனக்குள்ளேயே அழுது கொண்டு இருந்தாயோ அது வரைக்கும் உன் வீட்டு பிரச்சனை. எப்ப அடைக்கல பட்டணத்துல வந்து ஆண்டவரிடத்துல வச்சியோ, இதுக்கு மேல இது ஏசப்பா வீட்டு பிரச்சனை. உன் பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு, இப்ப இது ஏசப்பா வீட்டு பிரச்சனை. அவர் ஹேண்டில் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கும், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்புவேன். இன்னைக்கு உங்களை பார்த்து அதே வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், நீ அநேக வேதனைகளை சுமந்து வந்திருக்கிற, கஷ்டங்களை சுமந்து வந்திருக்கிற, கண்ணு முன்னால பிள்ளை வாழாவட்டியா இருக்கலாம், கண்ணு முன்னால பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம், கண்ணு முன்னால பிள்ளை பைத்தியக்காரி போல புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம், கண்ணு முன்னால உன்னுடைய மகன் பைத்தியக்காரனை போல இருட்டறையிலே மூடிக்கொண்டு கதவை சாத்தி கொண்டு யாருடைய முகமும் பார்க்காமல் இருக்கலாம்.
இன்னைக்கு நீ கண்ணீரோட இப்பொழுது தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய். என் இயேசு சிங்காசனம் போட்டு இங்கு அமர்ந்திருக்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் நீ சுமந்து கொண்டு வந்த பிரச்சனைகள் உன் வீட்டு பிரச்சனை. இன்றைக்கு இயேசுவிடத்தில் உன் பிரச்சனைகள் எல்லாம் இறக்கி வை. இன்றைக்கு பிறகு அவைகள் இயேசப்பா வீட்டு பிரச்சனை. உன் பிரச்சனைக்கு முடிவு வந்தது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அந்த காரியத்தை என்னிடத்தில் ஒப்புவித்து என் மேல் நம்பிக்கையாயிரு, நானே காரியங்களை வாய்க்க செய்கிறவர். யோபுக்கு அதுதான் நம்பிக்கை. எனக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகிறான். வாழ்க்கையை தந்துட்டீங்க, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் கூட்டி கொடுத்தீர் என்று சொல்லுகிறான். கொடுத்தீர், கொடுப்பீர் என்று சொல்லவில்லை, கொடுத்தீர் என்று சொல்லுகிறான். எப்பொழுது தெரியுமா? உச்சக்கட்ட வாழ்வின் வேதனைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறான், கொடுத்தீர். அடுத்து சொல்லுகிறான், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இப்ப யாருமே என்ன கேர் எடுக்கல, என் மனைவி கேர் எடுக்கல, என் நண்பர்கள் கேர் எடுக்கல, யாருமே என்ன கேர் எடுக்காத நேரத்துல, என்னை கண்டுக்காத நேரத்துல, என்ன கேவலமா பேசி கொண்டிருக்கிற நேரத்துல கூட நீங்க என்ன கேர் எடுத்துட்டீங்கன்ற நம்பிக்கையில நான் இருக்கிறேன். உங்க கேர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லுகிறான். என்னுடைய உயிரை காப்பாற்றினது என்று சொல்லுகிறான். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வியாதியில நான் பிழைக்க முடியுமா, முடியாதா? இந்த வியாதியில மறுபடியும் நான் மீண்டு வெளியே வருவனா, வரமாட்டேனா? கண்ணீரோட இன்னைக்கு இருந்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய பராமரிப்பு உன் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பராமரிப்பு, ஆண்டவருடைய கேர். அவரை மாதிரி கேர் எடுக்க யாரையும் நீங்க பார்க்க முடியாது. அவரை மாதிரி உங்களை லவ் பண்ண யாருமே இல்லை, யாரை நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அநாதி சிநேகமுள்ள நம்முடைய ஆண்டவர், அவர் சொல்றாரு, என்னுடைய பராமரிப்பு இனி உன் வாழ்க்கையை காப்பாத்தன்னு சொல்றாரு. என்னுடைய பராமரிப்பு. பராமரிக்க வேண்டிய புருஷன் பொறுப்பற்று திரிகிறான் என்று நீ அழுது கொண்டு வந்திருக்கலாம். பொறுப்பை எடுக்க வேண்டிய என்னுடைய மூத்த பிள்ளை ஒரு பொறுப்பு இல்லாம அலைகிறான், அவன் தானே குடும்பத்தை பராமரிக்கணும் என்று நீங்கள் வந்திருக்கலாம். இந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அப்படின்னா என் வாழ்க்கையை காப்பாத்திச்சு அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பராமரிப்பு வேணும்? அவருடைய பராமரிப்பு தான் விட்டுட்டு ஓடாத பராமரிப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷன் கஷ்டம் வந்தா விட்டுட்டு ஓடிடுவான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடகியுடைய சகோதரியுடைய மகன் பாண்டிச்சேரியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல பாட்டு வாத்தியார். ஒரு குலைஞ்சு போச்சு, உடம்பு சுக்குநூறா உடஞ்சி போச்சு. அதை பார்த்த உடனடியாக அந்த பிள்ளையாண்டான அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மூட்டை கட்டுற மாதிரி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போடுறாங்க. மனைவி வந்து பார்த்தா, இதுக்கு மேல இவன் கூட இருந்தா இவனுக்கு பணமும் நம்மால செலவு பண்ண முடியாது, இவன் இனி வாழ முடியாது, இவன் கூட வாழ்க்கை நடத்த முடியாது. ஏன்னா உடம்பெல்லாம் நுறங்கி போச்சு, கை கால் இடுப்பு எலும்பு முதுகெலும்பு எல்லாம் உடஞ்சி போச்சு. இவன் பிழைச்சு வந்தாலும் ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் இவன் இருப்பான், இவனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையும் தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடிட்டா. இதுதான் மனுஷன். அந்த பெரிய பாடகி வந்தாங்க, சொந்த சகோதரியை பார்த்து சொல்றாங்க, இதுக்கு மேல அவன் இனி தப்பி வந்தாலும் வாழ முடியாது, எல்லாம் உடஞ்சி போச்சு, எல்லாம் செயலட்டு போச்சு, செலவு பண்ணாத உன்கிட்ட பணமே இல்லை, பேசாம அரசாங்க ஆஸ்பத்திரியில கொண்டு போடு, வந்தா பார்ப்போம், இல்லைன்னா இல்லை, கடன் வாங்கி தயவு செய்து செலவு பண்ணாத. சொந்த சகோதரி கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறா சொல்றான். தன்னுடைய அக்கா பிள்ளை தான் அது கிடக்குறான், இதுக்கு மேல செலவு பண்ணாத, வேஸ்ட், போய்விட்டார். எந்த தாய் உயிர் இருக்கிறது வரைக்கும் தன்னுடைய பிள்ளைய அப்படி விட்டு கொடுக்க முடியுமா? அழுதாள், துடித்தாள். ஆண்டவருடைய ஆதரவு அவளுக்கு கிடைச்சது. திடீர்னு சொல்லி ஒரு நடிகை வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது இவர்கிட்ட தான் பாட்டு கத்துக்கிட்டார். இவர் பாட்டு வாத்தியார். திடீர்னு அந்த பிள்ளைக்கு அந்த செய்தி போயிடுச்சு.
வாத்தியார் செயலிழந்து கைகால் உடஞ்சி மரணத்தோட போராடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அங்கே ஒரு நெருக்கடி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட லட்சம் பணம் கட்டுனா உள்ள கொண்டு போவாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். இந்த சிச்சுவேஷன்ல அவருடைய புருஷனை கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து சொன்ன ஒரே காரியம், எங்க வாத்தியார் பிழைக்கணும், எத்தனை லட்சம் வேணாலும் நான் கட்டுறேன், அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிட்டேன், ஃபுல் பெல்லாம் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தார். பல லட்சம் செலவு பண்ணி ஒரு உயிரோட கொண்டு வந்தாங்க. அவருக்கு பிழைப்பே இந்த குறவலை தான், பாட்டு தான் கற்றுக் கொடுக்குறவர். அந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் முடிவெட்ட போற இடத்துல எனக்கு முடிவெட்ட அந்த தம்பி சொல்றான், ஐயா நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போனேன். எங்கப்பா போனான்னு சொன்னேன். இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டே தான் கிடக்கிறார், முடங்கி கிடக்கிறாரு. நான் தான் மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் ஃப்ரீயா என்னால முடிஞ்சது முடிவெட்டி கொடுப்பேன். இந்த சம்பவம் எல்லாம் சொன்னாரு. நான் சொன்னேன், நானும் வரட்டுமான்னு கேட்டேன். ஏன்னா இந்த காரியத்தை கேட்டதுக்கு பிறகு அந்த தம்பியை பார்க்கணும் போல எனக்கு ஆசையா. நான் சொன்னேன், தம்பி நானும் வரட்டுமா? உன் சைடில் நீ ஃப்ரீயா முடிவெட்டி கொடுக்குற, என் சைடில் என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும். நேர போனேன். மாத்திரை கூட வாங்குறதுக்கு காசு இல்லாமல் முடங்கி கிடந்த அந்த பிள்ளைக்கு எங்களுடைய ஊழியத்திலிருந்து எல்லா மருந்து மாத்திரை எல்லாம் எங்கள் டிரைவர் தான் வாங்கி கொண்டு அந்த தம்பிக்கு கொடுத்துட்டு வருவார். அப்படியே அந்த மாத்திரை சாப்பிட்டு தொண்டையில் கையை வச்சு, ஆண்டவரே இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில வந்த ஆண்டவர், இவரால் என்னை சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே மனைவியும் விட்டுட்டு போயிட்டா, சொந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடியாச்சு. ஆனால் இழந்து போனதை நீ திரும்பவும் கொடுக்கிறவர். இந்த குரல் வளை உடஞ்சி போனாலும் மறுபடியும் இந்த குரல் வளையை நீர் புதுசாக்கி அவர் முன்போல எழுந்து நடந்து போய் தன் ஜீவியத்தை கவனிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அது வரைக்கும் பேசாத அவருடைய தொண்டையில அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவருடைய ஆவி அவனை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. மறுபடியும் பாட ஆரம்பிச்சார். முதல் தொடக்க நாங்க தான் பண்ணி வச்சோம். நான் சொன்னேன், என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு, அப்போ எல்லாம் அவரால் நடக்க முடியாது, இதெல்லாம் வச்சுட்டு எங்கள் டிரைவர் மணி நிற்கிறார். அவர் தான் போய் அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே வருவார். ஒரு ஹார்மோனிய பட்டியும் தூக்கிட்டு வருவார். வந்து அப்படியே உட்காந்துருவார். உட்காந்துட்டு காரில் கூட்டுட்டு வந்து கற்றுக் கொடுத்துட்டு குரல் சரியாயிடுச்சு அப்படியே கொண்டு போவாங்க. ஒரு நாள் நான் அப்போ தான் ஊழியை முடிச்சுட்டு வர்றேன். அப்படியே எங்கள் படிக்கட்டில் இறங்க முடியாமல் தடுமாறுறாரு. படிக்கட்டை போய் முட்டியில் கையை வச்சு, தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற தேவனே, இவன் கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளுவதாக ஒரே வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு தான் நாங்கள் கார் அனுப்பி பிக்கப் பண்ண அடுத்த நாள்ல இருந்து பஸ் ஏறி வந்து என் பிள்ளைகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை உயிர்ப்பித்தது என்று சொல்கிறார். பாருங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இவனை நீ பராமரிக்க யாரால முடியும் என்று சொல்லி எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆண்டவர் ஓடினாரா? இல்லை. இத்தனைக்கு அவர் ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை. என் மனைவியிட்ட பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, உங்க கிறிஸ்தவ கீர்த்தனை பாட்டெல்லாம் கொடுங்க, அதுல மேல இந்த தாளம் இந்த ராகன்னு போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே படிப்பார். பாடி அப்படியே சொல்லி கொடுப்பார். எவ்வளவு அருமையான தேவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு புறஜாதி மனுஷனுக்கு ஆண்டவர் அவனை பராமரித்து அவனுடைய உயிரை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆனால் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். இதுக்கு மேல நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு தேவை உங்க பராமரிப்பு, நான் உங்க பராமரிப்புல வாழணும் ஆண்டவரே. உங்களுடைய முழு நம்பிக்கையும் உங்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்க. அதனாலதான் யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர்,
பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.